டேடி, நாளைக்கு குட் ஃப்ரைடே. எங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு சீக்ரெட் சொல்லுங்க டேடி. ஓகே, குட் ஃப்ரைடேவை சுற்றி, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை சுற்றி, அந்த ஹோலி வீக்கை சுற்றி நிறைய பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் கனெக்ட் பண்ணி நிறைய சீக்ரெட்டு ஒளிஞ்சிருக்கு. தேவன் இந்த குட் ஃப்ரைடேவை ஆதி காலத்திலிருந்து முன்னறிவித்து அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த குட் ஃப்ரைடே டைம்ல தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புது விஷயத்த சொல்றேன். நீங்க மத்தேயு 27:51, மார்க் 15:38, லூக்கா 23:45 இந்த வசனங்கள்ல பார்த்தா இயேசுவானவர் தன்னுடைய ஆவி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த உடனே, அதாவது அவர் மரணத்தை தழுவின உடனே தேவாலயத்தின் திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று நாம் பார்க்கலாம். அதுக்கு எல்லாருமே அது சாதாரண திரைசீலையில அது எத்தனையோ அடி, 40 அடிக்கு மேல இருந்த ஒரு திக் திரைசீலை. அதை மனுஷனுடைய கையினால மேல இருந்து கீழே கிழிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா அது டிவைனா மிராக்குலஸா அது மேல இருந்து கிழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு எல்லாருமே என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, அதை எதுக்கு அடையாளமா சொல்லுவாங்கன்னா, இயேசு ஜீவபலியாக இந்த உலகத்தின் பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட உடனே அந்த பலி நிமித்தமாக இனி எந்த ஒரு பிரதான ஆசாரியனுமே இல்லாம மனிதன் நேரடியாக எந்த தடையும் இன்றி தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். அந்த தடையை தேவன் சிலுவையிலே கிழித்தெறிந்தார், உடைத்தெறிந்தார். எனவே மனிதன் நேரடியாக தேவனை சந்திக்கலாம், தொடர்பு கொள்ளலாம் என்பதை அது பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம். ஓகேவா? ஆனா இன்னொன்னு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். யூதர்கள் துக்கம் கொண்டாடுகிற முறை என்று ஒன்று உண்டு. யோபு தன்னுடைய மகன்கள் பிள்ளைகள் செத்த உடனே, அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய வஸ்திரத்தை மேலிருந்து இப்படி கிழித்து கொண்டான். அதே மாதிரி யோசேப்பு செத்த செய்தியை யாக்கோபு கேள்விப்பட்ட உடனே அவன் வஸ்திரத்தை மேலிருந்து கீழே கிழித்து கொண்டான். அதே மாதிரி சவுல் செத்த செய்தியை தாவீது கேட்ட உடனே அவன் வஸ்திரத்தை மேலிருந்து கீழாக கிழித்து கொண்டான். யூதர்கள் தன் நேசித்த ஒருவனை இழக்கும் பொழுது, அந்த துக்கம் தாழ முடியாமல் இருக்கும் போது, அந்த துக்கத்தை வெளிக்காட்டுவதற்காக தன்னுடைய வஸ்திரத்தை, மேல் வஸ்திரத்தை மேலிருந்து கிழித்துக் கொள்வதை நாம் ஒரு அடையாளமாக பார்க்கலாம். இன்னைக்கும் யூதர்கள் துக்க வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுடைய மேல் வஸ்திரத்துல இந்த இடத்துல ஒரு பேட்ச், கிழிஞ்ச ஒரு பேட்ச் போட்டு அவங்க அணிகிறதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, மறந்துட்டேன். So when a Jew lost the man he deeply loves, he shows the anguish by tearing his garment. அதே போல தேவன் தன்னுடைய ஒரே பேரான தன்னுடைய நேசகுமாரன் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த துக்கத்தை வெளிக்காட்டும்படியாக தேவாலயத்தின் திரைசீலை, தேவனுடைய ஆடையை போல தேவாலயத்தின் திரைசீலை மேலிருந்து கீழே கிழிகிறதை நாம் பார்க்கலாம். தேவன் தன்னுடைய துக்கத்தையும் அங்கே வெளிக்காட்டியிருக்கிறார். ஸோ 2 மீனிங். ஒன்று, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த அந்த தடை திரை கிழிந்தது. எனவே மனிதன் தேவனை நேரடியாக சந்திக்க முடியும். இரண்டாவது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரண தழுவலை தேவன் துக்கத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தார் என்பதையும் நாம் அங்கே காணலாம். அதற்கான அடையாளம் தான் அது.